நன்றி நன்றி. ஆனால் வாழ்க்கையில எல்லாம் கிடைக்கும், ஆனா ஒன்னே கிடைக்காது என்று சொல்லியிருக்கிறார்கள். எப்படி அப்படி கிடைக்கும்னா, ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலே என்று சொல்லியிருக்கிறார்கள். இசை அமைப்பாளர்களுக்கு நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. ஆகையினாலே கண்டிப்பாக அறிவோம் நாராயணன் மக நாராயணன் மக பரபரத்திலே பரம் தோன்றி, பரத்திலே சிவம் தோன்றி, சிவத்திலே ஜெகத் தோன்றி, சக்தியிலே நாதம் தோன்றி, நாதத்திலே வெந்து தோன்றி, வெந்திலே சதாசிவம் தோன்றி, சதாசிவத்திலே ருத்ரன் தோன்றி, ருத்ரனிலே ஆகம் தோன்றி, ஆகாயத்தில் அப்பு தோன்றி, அப்பொழுது வாய்வு தோன்றி, வாய்மொழி அக்னி தோன்றி, அக்னியிலே அன்னம் தோன்றி, அன்னத்தில் தான் ஆன்மீக பட்சிகள் தோன்றப்பட்டன என்ற காரணத்தினாலே கார 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 காவல் ஒளி காவலன் போற 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 போரில் என்ற புண்ணியன் மாரமாரம் மரமரம் மரங்களை மேடிச்சு ராமராம ராமராம நாமம் என்ற நாமமே என்று பார்க்கடலில் வீட்டிற்கும் மறந்தாமனை அனந்தரம் வழங்கிக் கொண்டு பொருளோகம் பொருளோகம் சுரலோகம் ஜனலோகம் சத்தியலோகம் அதெல்லாம் இதெல்லாம் சுதலம் தாராதலம் ஆகாதலம் தப்பைலோகம் என்று சொல்லக்கூடிய ஈரில் பதம் லோகத்திற்கும் சென்று கொடுத்த பெற்றென்னை கணப்பிரிய கழகப்பிரியா இணைப்பிரியா பிரம்மபுத்திரா நாரதா என்று பல நாமங்களை சொல்லி அழைத்தாலும் கடந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் என்று முக்காலம் அறிந்து நான் கலைகளை செய்வதால் என்னை முக்காலம் அறிந்து முடிவர் என்று போற்றப்படுவார்கள். இருந்தாலும் நானும் காலையில் இருந்து நித்திய கர்மனையில் முடித்துக் கொண்டு முன்னுலகம் என்று சொல்லக்கூடிய எட்ட பரமன் வந்த கமலன் படைப்பதிபதி கிருமா என்று சொல்லக்கூடிய எனக்கு சந்தேகம் தரிசித்து அன்னால் ஆட்சிகளை பெற்று புலகத்தை அடைந்து உள்ளேன். நானும் ஒரு நாளைக்கு மேல் ஓரிடத்தை தங்கக்கூடாத சாபத்தை தக்கன் மூலமாக பெற்றவன். எனக்கே சமம் ஏற்படுது என்றால் அசுபதி அசுவன் இருந்தான். அவன் தேவர்களை மனிதர்கள் மடக்கலை என்னை
சுக்கராசியம் ஆலோசனை கேட்டேன். அதற்கு எதிராக கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மேல் ஓரிடத்தில் தங்காமல் சென்ற கழகத்தை செய்து சபை தீர்த்துக் கொள்ள வரமளித்தார். அந்த வரத்தின்படி தச்சனாகப்பட்டவன் ஒரு இடத்தில் தங்கினால் ஒரு சிரசாகப்பட்டது 1008 சொத்தாக பிரச்சனை வந்துச்சு. இங்கே வந்து பிரச்சனை உருவாக்குறேன். நீ வந்து சங்கத்திலையும் பிரச்சனை, வண்டியிலையும் பிரச்சனை, ஊர்ல வந்தும் பிரச்சனை, இங்கே வந்து எல்லா இடத்துலயும் பிரச்சனையா இருக்குது. அவரை எப்படி சுருக்கமா முடிச்ச? நீ பாட்டு படிச்சுக்கிட்டு வெடிக்கணும். யாரதால வெடிக்கணும்? பண்ணலண்டா அதான் பண்ணத்தானே வந்திருக்கேன். இன்னைக்கு பாருங்க கள்ளகத்தை குள்ள நரியா உள்ள ஒரு குள்ள நரி கிடக்கு. அது என்ன செய்யுது அப்படிங்கிறாங்க வந்திருக்கப்பட்ட வெள்ளச்சாமி. நாரதர் பேரெல்லாம் உங்களுக்கு பிடிக்காம சிரிப்பு வருங்க. அப்ப வரக்கூடிய நாரதர்லாம் என்ன சும்மா ஈனா பண்ணதா? அந்த அளவுக்கு அவங்க பெரிய ஆளம். புராணம்லாம் பொழந்து காட்டுன்னு வெளியில வரட்டுங்க. மண்டே பொழந்து விடுவோம். வெள்ளச்சாமி மண்டே பொழந்து விடுவோம். அப்படி ஒரு விஷயம் இருக்குது. கொஞ்சம் நேரம் மட்டும் வாசிக்க. 2 பேரும் அடிச்சுக்குவீங்க. 2 பேரும் 4 கம்பு கொட்டாத போட்டுருங்க முன்னால. எதுக்கு சண்டை போட்டுல? ஆமா கொட்டாய் சாமி கம்பெல்லாம் வேணாம். சரி டைரக்டா அருவாவை கொட்டாத கொடுத்துறேன். ஒரே போட போட்டுருங்க. நல்ல அதே செய்யுங்க. அப்படித்தான் செய்யுங்க. ஏன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மேல் ஓரிடத்து தங்காமல் சென்ற கழகத்தை செய்து எனது சாபத்தை தேர்த்துக் கொண்டு வரும் தன்னத்தில் வேள்விமலை சாரல் வரும் குறிஞ்சி நீல பகுதி என்று சொல்லக்கூடிய 2 குதிரை நிக்குதுப்பா. அந்த 2 குதிரையும் இதாண்டா யாமுட்டு இல்ல, இதுதாண்டா யாமுட்டு இல்ல அப்படின்னு எல்லையை காட்டி பிரிச்சு நிக்குது மனைமேல குடியில. அப்ப எப்படிப்பட்ட பகுதி இந்த பகுதி? எல்லையை காட்டியிருக்கு. அந்த குதிரைக்கு அங்கிட்டு பாண்டிய நாடு, இங்கிட்டு சோழ நாடு அப்படிங்கிற மாதிரி 2 நாடும் கடைசி பகுதி. இந்த பகுதி தான் எல்லையை பிரிச்சு விட்டாங்க. அப்படி ஒரு காலத்துல கண்டிப்பாக நமது கழகம் நடக்க வேண்டும் என்றால் அருமையான இடத்துக்கு அற்புதமான இடத்துக்கு அடி எடுத்து வைத்திருக்கின்றேன். எனது கழகம் நல்லபடியாக நடக்க வேண்டும் அப்படி என்று மாந்தாங்குடி என்று சொல்லக்கூடிய அக்னி ஆத்தா அந்த எல்லையில நான் ரொம்ப நாளா மனசுக்குள்ள நினைப்பு தான். ஆனா அந்த மேடைக்கு நான் வந்ததே கிடையாது. ஆமா இன்னைக்குதான் முதல்ல நாடக மேடைக்கு வரேன். பரவாயில்ல. இவ்வளவு நாளும் நம்ம இருந்துட்டு ஆத்தாவுடைய மேடைக்கு கோயிலுக்கு வந்திருக்கேன். ஆனா ஆத்தாவுடைய மேடைக்கு இதுவரையும் நடந்தது கிடையாது, நடிச்சதும் கிடையாது. ஆனா இன்றைக்கு முதல் முறையில அடியெடுத்து வச்சிருக்கின்றேன். எனக்கு கழகமாகப்பட்டது நல்லபடியாக நடக்க வேண்டும். அங்கே அந்த பயணத்தை கொடுத்த அந்த மாரிமுத்து தம்பி என்கின்ற ஆத்தா அக்னி காளி ஆத்தாவுக்கு எனது சார்பாக நன்றியை தெரிவிக்க வேண்டும். எனது கலை பயணத்தை இந்த இடத்துல நீ தொடரப்பா அப்படின்னு எனக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். அந்த வாய்ப்பை எனது மாப்பிள்ளை ஐயப்பன் சிரிப்பு நடிகர் அவர்கிட்ட கொடுத்து அவரு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வாங்க அப்படின்னு என்ன வேலையாளத்தை வச்சிருக்காரு. அப்படின்னு நான் வேலை செய்ய வந்திருக்கேன். ஆகினாலே இப்படி இந்த இடத்துல எனது கழகம் நல்லபடியாக நடக்கும். மாப்பிள்ளைன்னா மாமா மச்சனைகள் என்னைக்கு மறக்கவே முடியாதுங்க. மச்சனைகள்லாம் இறந்து என்ன பிரச்சனை? ஆமா மச்சனைகள்லாம் இன்னைக்கு பாராட்டணும். வாழ்க வளர்க நல்லா இருக்கணும் மச்சனைகள்லாம். அப்ப மாமன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும். இப்ப பாருங்க 2 நாளைக்கு முன்னால ஆத்தாவுக்கு பால் கூடம் நடந்துச்சு. இந்த பால் கூடத்துக்கு நான் பால் கூடம் எடுக்கிறேன். இப்ப நான் பால் கூடம் எடுத்தா யார் மாலை போடணும்? நீங்க தான் மாலை போடணும். எனக்கு மாலை யாரு போடணும்? மாமே போடணும். ஆமா அந்த சாணத்துல யாரு இருந்து எனக்கு அந்த இடத்துல போட்டதுன்னா நம்ம சிறப்பு நடிகர் ஐயப்பன் தான் இருந்து மாமா நான் தான் உங்களுக்கு மருமகன், நீங்க தான் எனக்கு மாப்பிள்ள, நீங்க இந்த மாலையை நான் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி ஐயப்பன் எடுத்து மாலையை போட்டார் பால் கூடத்துக்கு. அப்ப பாருங்க சொந்த பந்தம் நட்புக்கு இணையானது வேற எங்கேயுமே கிடையாது. ஆகினாலே இப்படிப்பட்ட சொந்த பந்தம் இருக்கையில நமக்கு என்ன கவலை? அதையும் தாண்டி பார்க்க போன உங்கவா விடுறான் அந்த கார்த்தி பையன். எங்க வருது வண்டி எங்க நினைக்கிறீங்க? ஆளெல்லாம் கிளம்பிருச்சா? என்ன நடிகரை போட்டிருக்கீங்க? நடிகரை எதையும் மாத்தி போட்டீங்களா? இந்த நாடகம் கொடுத்ததுல இருந்து ஆத்தா பேசிச்சோ பேசலையோ இந்த கார்த்தி என்ன செய்ய ஒயாம பேசிக்கிட்டே இருக்காப்புல. அந்த அன்பு உள்ளங்களுக்கு கார்த்தி அருமை தம்பி கார்த்தி அவர்களுக்கு என்ன சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த இடத்துல எனது கலைப்பயனை தொடங்க வேண்டும் அப்படிங்கிறதுனால பாருங்க தாய்க்கும் பிள்ளைக்கும் ஒரு பாசம், அண்ணன் தம்பிகளுக்கு ஒரு பாசம். அண்ணன் தம்பி பாசம்லாம் பாடுனீங்க. அண்ணன் தம்பிக்கு ஒரு பாசம், மாமா மச்சனுக்கு ஒரு பாசம். உலகத்துல பிரிக்க முடியாத பாசம் எது அப்படின்னு பார்க்க போனோம்னா இந்த நண்பர்களுடைய பாசம் தான். ஆமா நான் உயிர் காப்பான் தோழன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நண்பர்கள்லாம் நிறைய வந்திருக்காங்க. அதுல சில நண்பர்கள் என்னை ஏமாத்திட்டும் போயிடுறாங்க. அப்படிப்பட்ட நண்பர்கள்லாம் வச்சிருக்காங்க. இருந்தாலும் என்னை பெற்ற ஆத்தா உங்களை நான் என்னைக்கும் மறக்கவே முடியாது. என்னுடைய வாழ்நாள் ஆத்தாவுடைய வாசலுக்கு வந்துட்டு தான்
நான் சிறப்பாகவும் நிறைய ரசிகர்களையும் தொழிலும் நிறைய கிடைப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அக்கனி காளியம்மன் கோயிலுக்கு வாசலுக்கு வந்ததுனாலே ஆத்தாவுடைய அருள் எல்லோருக்கும் கிட்டட்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இந்த இடத்துல நான் அடி எடுத்து வைத்திருக்கின்றேன். அப்படிப்பட்ட இடமாகப்பட்டது கண்டிப்பாக நண்பர்கள் தான் சிறந்தது. உலகத்தில் சிறந்த நண்பர் அப்படின்னு இருக்கக்கூடிய அன்பு நண்பர்களுக்கெல்லாம் நான் எப்படி செய்ய பெறேன்? அப்ப ஆட்டுகின்றவன் ஒருத்தன், ஆடுகின்றவர்கள் நம்ம எப்படி இருக்க வேண்டும்? ஆட்டி வைத்தால் யாரொருவன் ஆடாதானே கண்ணா, ஆசையினும் தொட்டினிலே ஆடாதானே கண்ணா. நீங்கள் நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, நீங்கள் நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு. உன்னிடலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு. பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினாலே, ஆனால் நண்பரிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே. நண்பரிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே. ஆட்டுவித்தார் யாரொருவர் ஆடாதானே கண்ணா, ஆசையிலும் தொட்டிலே ஆடாதானே கண்ணா. அஞ்சாலி உன்னிடத்தில் தேரை கேட்டால், அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் இதை கேட்டான். பாஞ்சாலி உன்னிடத்தில் தேரை கேட்டால், அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் இதை கேட்டான். நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன்? நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன்? ஆனால் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். ஆட்டுவித்தார் யாரொருவர் ஆடாதானே கண்ணா, ஆசையிலும் தொட்டினிலே ஆடாதானே கண்ணா. கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவு ஆனாலும் கலங்க மாட்டேன். அது கையளவு ஆனாலும் கலங்க மாட்டேன். உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, உள்ளத்திலே உள்ளதுதான் உள்ளம் கண்ணா. அதை உணர்ந்து கொண்டு துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. உணர்ந்து கொண்டேன் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா. ஆட்டுவித்தார் யாரொருவர் ஆடாதானே கண்ணா, ஆசையிலும் தொட்டினிலே ஆடாதானே கண்ணா, ஆடாதானே கண்ணா, ஆடாதானே கண்ணா. ஆகையினாலே நன்றி நன்றி நன்றி. ஒரு சில கைத்தட்டு தான் கேட்குது. ஆகையினாலே கரகோஷம் எழுப்பிய அன்பு நெஞ்சங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நானும் ஒரு உலகம்லாம் சொல்லிட்டு தான் வரேன். ஆனா காசு கொடுத்து வாங்க முடியாத ஒரு பொருள் என்னன்னா இந்த கைத்தட்டு ஒன்று தானாம். ஆகையினாலே கண்டிப்பாக அவர்களுக்கு இது சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த இடத்துல கழகத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வளையொலி எழுப்புகின்ற மாயகுளம் மாதவன் அண்ணன் அவர்களுக்கு இது சார்பாக நன்றி. ஒளிபெருக்கி அருமையாக அமைச்சிருக்கிறீங்க. சிங்கவனத்துக்கு நீங்களா வந்திருந்தீங்க? பசங்க வந்திருந்தாங்க, நல்லா செஞ்சு கொடுத்தாங்க, அருமையா இருக்கு. செல்வாவா? சரி, செல்வா ஒளிபெருக்கி நிலையத்திற்கு அவர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த இடத்துல கலை பயணத்தை தொடங்க வேண்டும். அப்ப நல்லபடியாக கழகம் ஏற்படுத்தணும் பாருங்க. இப்ப காளியம்மானு ஏன் பேர் வந்துச்சு, இந்த அக்கனி காளின்னு ஏன் பேர் வந்துச்சு? விவரம் பேசணும்ல, வரட்டும், பேசக்கூடிய வரையில வரட்டும். அக்கனி காளியம்மானு ஏன் சொல்றான்? வரட்டும் வரட்டும் வரட்டும், இப்படித்தான் வரணும். போடுங்க அப்படியே மாலை. பேர் என்ன சாமி? என்ன சாமி?
வேட்டன் வயலை சேர்ந்த புகழேந்தி நினைவாக எனக்கு மாலை அணிவித்து சிறப்பு சேர்த்த அன்பு நெஞ்சங்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஆகியநிலை முத்துக்கு முத்தாக பாடலை பாட சொல்லி எனக்கு கட்டளை இட்டிருக்கின்றார். கண்டிப்பாக அவரது பேச்சை நம்ம நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற நினைவோடு ஆத்தாவை வணங்கிட்டு அப்புறம் நம்ம எல்லாம் போகலாமா? போகலாம். ஆத்தாவுடைய வாசலுக்கு வந்திருக்கேன். ஆத்தா உண்மையா இருந்து எனக்கு காட்சி கொடுக்க வேண்டும். தாய்மார்களும் தூங்காது, எந்திரிச்சு உட்காருங்க. நான் நாரதர் மோசமான ஆளு, இறங்கி வந்தேன்னா யார் மேல தடமாறி விழுந்துருவேன். ஆகையினால எந்திரிச்சு உட்காருங்க. ஆத்தாமார்களும் தூங்காதீங்க. ஆகையினால எங்கெங்கே ஊர் உலகமெல்லாம் போயிட்டு வரேன். ஆத்தாவோட எல்லைக்கு இன்னைக்கு தான் வந்திருக்கேன். ஆகையினால கண்டிப்பா மாந்தாங்குடி காளி எப்படிப்பட்ட காளின்னு எல்லாருக்கும் தெரியும். உலகமெல்லாம் புகழ்பெற்ற காளி. ஆகையினால இப்படிப்பட்ட ஆத்தாவை நான் அழைக்கின்றேன். நான் இருக்கேன்டா மகனே, கவலைப்படாத அப்படின்னு எனக்கு அருள் வாக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ரீதியிலே அருள் வாக்கு கிடைக்குமா? அந்த சட்டம் போதும். மாந்தாங்குடி காளியே மனமிறங்கி வாடியே, மாந்தாங்குடி காளியே மனமிறங்கி வாடியே, அக்கினிக்காளியுடைய புகழ் எங்கும் பரவ வேண்டும். அப்படிப்பட்ட என் தாயை வணங்கி நான் அடியெடுத்து வைத்திருக்கின்றேன். கண்டிப்பாக போற இடமெல்லாம் ஆத்தாவனுடைய புகழை பாட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இந்த மேடையிலிருந்து நம்ம ஆரம்பிக்கணும். ஆகையினால் இப்படிப்பட்ட விஷயமாகப்பட்டது இந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகையினாலே இந்த கழகம் எப்படிப்பட்ட கழகம் அப்படி என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சீர்குலையாமல் இந்த இடத்துல முத்தராஜ் வந்திருக்காப்புல நல்லா இசையெல்லாம் நல்லா அமைக்கிறிய, அருமையா அமைக்கிறிய.
இடத்துக்கு நல்ல இடம் தான், அருமையான இடமாக இருக்கின்றது. குளிர்ந்த இடமா இருக்கு. கடற்கரை ஓரம் வந்திருக்கேன். ஆமா. மணமேல்குடின்னு ஏன் பேர் வந்துச்சு? அந்த பேர் வைக்கிறீங்க இல்லையா? சரி, அது ஒரு விஷயம். ஆமா. அப்ப அந்த மணமேல்குடிக்கு என்ன சிறப்பு? கட்டின ஆடையை கூட கலட்டி கொடுத்திருக்காங்க தானமா. யாரு கொடுத்தது? கட்டின ஆடைகளை தானமாக கொடுத்தது யாரு? அப்ப இந்த மனசுல நின்று ஆடுனது யாரு? அப்ப அவர் அந்த தெய்வம் யாரு? அந்த தெய்வம் ஆடிய காரணத்தினாலதான் மணமேல்குடின்னு பேர் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பேசணும். இந்த ஊர்ல நம்ம சரியான மண்ணுங்க, நம்ம மண்ணு மணமேல்குடியும் சாதாரணப்பட்ட விஷயமா நினைக்காதீங்க. புராண காலத்துல உருவாக்கப்பட்டது இந்த இடம். காரணம் என்னன்னு பார்க்கணும்னா 63 நாயன்மார்கள்ல குறைச்சிலை நாயனார் அப்படிங்கிற நாயனார் பிறந்த பூமி இது, வாழ்ந்த பூமி. ஆகினால அவர் என்ன ஆகப்பட்டார்? அவர் போட்டிருக்க ஆடையை கூட தானமாக கொடுத்தவர் எல்லாருக்கும். அவையில மனசுல எப்பொழுதும் சிவபெருமான் ஓம் நம சிவாய என்று நினைத்துக் கொண்டே இருப்பாராம். அவர் நினைத்த நேரிலே என்றைக்குமே காட்சி கொடுக்கவே இல்லையா சிவபெருமான். காட்சி கொடுக்காம இருந்த உடனே நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கட்டியிருக்க வேட்டி அவுத்து களத்துல சுருக்கப்பட்டு தொங்குறதுக்கு போனாராம். இவ்வளவு நாள் நான் விரதம் இருக்கிறேன், எல்லாருக்கும் காட்சி கொடுக்கிற சிவபெருமான் எனக்கு கொடுக்கலையே அப்படின்னு நினைத்து தூக்குல தொங்க போன நேரத்துல அவர் மனசுக்குள்ள புகுந்து மனசை மாத்தினாராம். அப்ப தூக்க போடாத, நான் இருக்கிறேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவர் மனதிலேயே மாற்றி அவர் மனசுக்குள்ளே நெஞ்சிலே அப்படி நடனம் ஆடினாராம் சிவபெருமான். அதனாலதான் உன் மனசுல குடியிருக்கின்றனா அப்படின்னு சொல்லி அன்றைய குறைச்சிலை நாயனாருக்கு மனசுக்குள்ள குடியிருந்து அவர் மனசை மாற்றி தற்கொலை செய்வதை தடுத்து நிறுத்தினதுனால மனமேல் குடி அப்படி என்று சொல்லி அவர் மனசுக்குள்ள உட்கார்ந்தாராம். அப்படிப்பட்ட சாமி யாரு? நம்ம இங்க மணமேல்குடியில் இருக்கக்கூடிய ஜெகதீஸ்வரா அப்படின்னு சாமியை பார்த்திருக்கோமா? அந்த ஆமா, உண்மையதான். கரகோஷம் ஒலிப்பியம் அன்புடையங்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஆகினாலே அப்படிப்பட்ட ஜெகதீஸ்வரா சுவாமியை நாம் என்றைக்குமே மறக்க கூடாது. ஆகினால இப்படிப்பட்ட விஷயமாகப்பட்டது இடத்துல இருக்கின்றது. அந்த ரீதியிலே காவல்துறை அதிகாரிகளுக்கும் எனது சார்பாக நன்றியை தெரிவிக்க வேண்டும். அப்ப இடத்தால மக்களுக்கு பெருமையா, மக்களால் இடத்துக்கு பெருமையா என்ற ரீதியிலே பார்க்கும் பொழுது இந்த இடத்துல வாழக்கூடிய மக்களால் தான் இடத்துக்கு பெருமை என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த ரீதியிலே இந்த இடத்துல ஏதாவது சத்தம் கேட்குதான்னு சுத்தி பார்ப்போமா? என்ன 2 சத்தம் தான் கேட்குது. நிறைய ஆளுகள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஒரே கொள்ள கூட்டமா இருக்கு. கொள்ள கூட்டமா? மனசை கொள்ளையடிக்க கூட்டம். சரி, அப்ப இந்த சத்தத்துல பாருங்க, ஒரு இனிமையான குரலோசை கேட்குது பாருங்க. அருமையான குரலோசை. இந்திரா தேவியினுடைய குரலோசையை பத்தியில எப்படியாப்பட்ட குரல், அருமையான குரல். அந்த துணி, தொண்டைன்னு சொன்னா அது தவறான வார்த்தைன்னு சொல்லக்கூடாது. தொண்டைக்கு மறுபெயர் தொனி. அப்படிப்பட்ட குரல் ஓசை. இந்த குரலுக்கு தலைவியாக இந்த இடத்துல தேவியாக வீட்டிருக்கின்றார்கள் போல் இருக்கின்றது. ஆகினாலே இப்படிப்பட்ட பெண்ணாகப்பட்டவளை எங்கே செல்ல வேண்டும், எங்கே கூட்டி செல்ல வேண்டும் அப்படி என்று பார்த்தால் முருகப்பெருமான இடத்துல திருமணத்தை முடித்து வைக்க வேண்டும். அப்ப மிருதங்கார கூட்டிட்டு வந்திருக்கோம். மிருதங்கார பக்கத்துல பக்கத்து ஊராங்கிட்டு என்ன ஒருப்பா தெரியலையே, அதானே தெரியாம தான் போட்டிருக்கேன். ஆமா, ஆவடையார் கோயில். அப்ப அங்க பாருங்க, ஆவடையார் கோயிலுக்கு என்ன சிறப்பு? அங்கேயும் பெரிய விஷயம் நடந்திருக்கு. கொடிமரம் கிடையாது, உருவ வழிபாடு கிடையாது, எதுவுமே அங்க கிடையாது, லிங்கம் கிடையாது. அங்கே ஆவி உடையார், ஆவுடையார் அப்படிங்கிற சுவாமி அங்கே சிறப்பான சாமி அங்க இருந்து வந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட இடத்துல மிருதங்காரை கொண்டுட்டு வந்திருக்கேன். நான் நாமால் பாடுகின்றேன், அவர் விரல்களால் வாசிப்பார் அப்படிங்கிற பாடலுக்கு நான் இறங்கியிருக்கேன். அவரோடு சேர்ந்து நீங்க எல்லாம் ஒத்துழைக்கணும். கண்டிப்பா ஒத்துழைக்கணும். ஆமா, இது எதுக்கு கொண்டு வந்திருக்காரு? வாசிக்கதான். வாசிக்க. இது அது வாசிக்கதான். இந்த பாட்டுல எல்லாம் கலந்துருக்கு. ஆமா, எல்லாம் கலந்து வரணும். தண்டியை தூக்கி கொண்டாந்து உட்கார வச்சிருக்க. சம்பளம் அவ்வளவு சம்பளம் கேட்கிற கூட. அப்ப இந்த மிருதங்காரோட சேர்ந்து வாசிக்கணும். ஆல்ரவுண்ட். ஆமா, நானும் அந்த உறவை நாடி வந்த பறவை
ஆகையாலே கண்டிப்பாக இசை அமைப்பாளர்களுக்கு நன்றி, கரகோஷம் எழுப்பிய அன்பு நன்றி நன்றி. அதோடவா விட்டுட்டு போறேன் மிருதங்கர எப்பா மாப்பிள்ள மிருதங்கர் முத்துராசு அருமையை வாசிக்கிறாப்ல. ஆமா, எனது காரணம் உங்கள் காதில் வீழவில்லையா, உன்னத்தை தொடவில்லையா, கண்ணொன்று காதரே கலங்காதரியும் கண்ணீரில் நனைந்து துடைக்காது நடந்தாய். கேட்காம கொடுக்கணும். பாடுறேன் பாட்டு 101 ரூபா காசு கொடுத்துருக்கேன், முறையா வந்துகிட்டே இருக்கேன், அவசரப்படாதீங்க சாமி. அது இல்ல சாமி, அவங்கள தூங்க விடாம நம்ம முடிக்க வைக்கணும். தூங்க மாட்டாங்க, அதுக்காண்டிதான். அவதிக்கு பேரு சாந்தி தானே, சாந்தி அடையாளம் பேசாம இருங்க. ஆகினாலே கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு விஷயமாகப்பட்டது. சாந்தி அடையாளம்னா என்ன தெரியுமா, அங்கிட்ட ஒரு சாந்தி, அந்த சாந்தி கிடையாது, முடிச்சுக்கிட்டு போற சாந்தி கிடையாது. முதலில் இவ்வளவு சாந்தி, நம்ம சாந்தி முகூர்த்தம்னு வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி சாந்தி முகூர்த்தம் வைக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்கு போயிருக்கேன். அருமை நண்பர் அவதிக்கு பேர் தான் சாந்தி அப்படிங்கிற ஒரு பாடலை பாட சொல்லி 101 ரூபாய் அன்பளிப்பு உள்ள கொண்டாந்து கொடுத்துருக்காரு. முதல்ல அவர் காசு தான் எனக்கு வந்துச்சு உண்டியல்னு. எப்படி காலையில 10 மாப்பிள 10 மாமா வந்து 100 ரூபா போதுமா மாப்பிள? வந்துடும் காலையில வந்துடும், நீங்க பாட பாட வந்துகிட்டே. சரி சரி. ஆகையாலே இப்படிப்பட்ட விஷயமாகப்பட்டது. முதல்ல மாலை வேற வந்துருச்சு, காசு வேற வந்துருச்சு. இதுக்கெல்லாம் நம்ம மரியாதை செலுத்தலைன்னா காசை கையில இருந்து புடிங்கிடுவாரு, மாலை களத்துல இருந்து புடிங்கி விடுவார். ஆகையினாலே இப்படிப்பட்ட விஷயமாக முதல்ல பாருங்க, ஒரு குடும்பத்துல
பிள்ளையாவும் பிறக்கக்கூடாது, இளைய பிள்ளையாவும் பிறக்கக்கூடாது. மூத்த பிள்ளையா பிறந்தா வாழ்க்கையில ரொம்ப எல்லாரையும் காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதாக கஷ்டப்படணும். இளைய பிள்ளையாக பிறந்தால் அண்ணன் தான் நமக்கு காசு கொடுக்குறானே, நம்ம எல்லாரும் அதை சாப்பிடலாம் அப்படின்னு வசதியா தெரிஞ்சிருவார். காசை வாங்கிட்டு போய் அவர் படிக்கிறேன் காசெல்லாம் செலவு பண்ணி எந்த வேலையும் தெரியாம கஷ்டப்படுவார். கல்யாணம் பண்ணி பங்கு பிரிக்க போகிறதான் தெரியும் அண்ணனுடைய விஷயமும் தம்பியுடைய விஷயமும் அப்படி சொல்லியிருக்கிறார்கள். அந்த ரீதியிலே கண்டிப்பாக உலகத்துல எந்த பாசங்கள் இருந்தாலும் முதல்ல மாப்பிள்ளை பாடினார், மாலைக்கு மரியாதை கொடுத்து முதல்ல போடுற மாப்பிள்ளை பாராட்டு மாலை, அடுத்து போடுறது கல்யாண மாப்பிள்ளை மாலை. இந்த 2 மாலையோட நின்றுக்குருவோம் அப்படிங்கிற விஷயத்தோடு 3வது மாலைக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தோடு இந்த இடத்துல எவ்வளவு பெரியோ நாரதர்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். அடியேன் முதல் முறையா வந்திருக்கேன். எனக்கு ஆறுதல் கொடுத்து எனது கலை பயணத்தை நல்லபடியாகவே நடக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாடே வளர்ந்து வந்தோம் கண்ணுக்கு முன்னாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாடே வளர்ந்து வந்தோம் கண்ணுக்கு முன்னாக. முத்துக்கு முத்தாக யாரும் படிக்கவில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாளாட்டு கேட்டதில்லை, அறிந்ததில்லை. யாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டதில்லை, ஊர் பார்த்தும் அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமேல வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தங்கமிட வளர்ந்த தம்பி. தள்ளாத வயதினிலும் வாழுகிறேன் உங்களை நம்பி. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமெனும் தம்பி உள்ளம் ஒன்று. வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம். அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும். அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும். தம்பி கடைசி தம்பி செல்லம் ஆய் வளர்ந்த தம்பி, சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லம் ஆய் வளர்ந்த தம்பி. ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் தீர்வு இல்லை. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி திறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. நாங்கள் அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. ராசாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா, நாடு நாள் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாடு நாள் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களைப் போல் மாறாத பாசமையா, இதழைப் போல் மாறாத பாசமையா. 100 ஆண்டு காலம் எல்லாம் வாழ வைக்கி பாசமையா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. நாங்கள் அன்பாலே வளர்ந்து வந்தோம் கண்ணுக்கு ஒண்ணாக. முத்துக்கு முத்தாக. நன்றி நன்றி நன்றி. ஆனால் வாழ்க்கையில ஏன்னா எல்லாம் கிடைக்கும், ஆனா ஒன்னே கிடைக்காது என்று சொல்லியிருக்கிறார்கள். எப்படியாப்பட்டது கிடைக்கும்னா ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலே என்று சொல்லியிருக்கிறார்கள். அதேபோல தெரிக்கின்றது ஓம் என்ற பிரம்மமந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கின்றால் பெண்ணாகப்பட்டவள் சோ ஆலோலம் சோ என்று பறவைகள் விரட்ட ஒரு பெண்ணின் குரல் அல்லவா, அது என்ன வந்திருக்க அதெல்லாம் காட்டக்கூடாது இன்னைக்கு. ஆமா அது காலையில சரி பண்ணிக்கலாம். ஆமா ஒரு இருக்கா ஏது எப்படி
அப்படி ஒரு விஷயமாகப்பட்டது. அந்த என்ன ஒரு பெண்ணால் தான் பைத்தியம் முடிக்கும், அதை கிறுக்கா போறதும் அதுதான், பைத்தியம் முடிக்கிறதும் அதுதான். ஆனா இங்க பாருங்க, நான் அந்த பாடுகிற ஒரே ஒரு பாட்டு மட்டும், அந்த பாட்டு ஒழுங்கா வாசிக்கிற நட வாசிக்கிற முத்துராசு மட்டும்தான். அந்த பாட்டு என்னன்னு அவருக்கு தெரியும். ஆனா நான் மறந்துருந்தாலும் பாட சொல்லுவார். இன்னைக்கு என்ன வேற சிந்தனையில எங்கோ சிந்தனையில் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா, அப்படிப்பட்ட விஷயமாகப்பட்டது இந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருந்தாலும் இப்ப நமக்கு மழை வர போறதுன்னு யாருக்கு தெரியும்? என்ன ஆல்ரவுண்டுக்காரர் பேசாம இருக்கிறீங்க, அவர் மிருதங்காரர் பேசுறாரு. மழை வருவது யாருக்கு தெரியும்? மயிலுக்கு தெரியும். அப்ப மயிலாகப்பட்டதும் தோகை விரித்து ஆடினால் மழை வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆகையினால இப்ப மழை நம்ம பகுதிக்கு வரல, இந்த புதுக்கோட்டை பக்கம் அடிச்சுட்டு அப்படியே போயிடுச்சு. வரக்கூடாதுன்னு நாங்க இப்ப மாத்தாள நாளைக்கு மேகங்க இருக்குது, மழை வர பார்க்குது, வீசி அடிக்குது. நன்றி நன்றி நன்றி. காலம் கண் போன்றது, கடமை பொன் போன்றது என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த ரீதியிலே இடத்தால பெருமை சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஆமா அங்கே என்ன இப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அங்க உள்ள சத்தம் போடுறது நீ பாத்தியா? ஒரு மூடல் கதை சொன்னால் என் கதை அவரா
வந்தே உன்னை நினைக்க விரும்புகின்றேன், அதுவும் முடியவில்லை. உன்னை மறக்க விரும்புகின்றேன், அதுவும் முடியவில்லை. கல்லை உடைத்தாலும் வணங்கலோ கல்லை உடைத்தாலும் வணங்கலோ அழகான பெண்களோ சுந்தரம் நிறைந்த துன்பம் பொன்றிருந்த மங்கை இவள் சுந்தரம் நிறைந்த துன்பம் பொன்றிருந்த மங்கை இவள் இந்த உலகில் அதனம் நீ வந்தா தேவ முழங்காவாறு எங்கள் கண்ட சாமி என்று பார்க்கும் பொழுது என்ன மாத்தி அடிக்கிற நீ வெளியில வரட்டும், அந்த எருமை வெளியில வரட்டும், அந்த எருமைக்கு வைப்போம் நம்ம பின்னால ஆப்பு. ஆமா கிடைக்கலையே. ஆமா ஆமா என்ன முளைச்சிருக்கு தலையில? கொண்டையா? அது சரி வரட்டும், வெளியில வரட்டும். வெள்ளச்சாமி என்கிற எரும மாடன் மறுபடியும் சொல்றேன், வரட்டும் எப்படி பார்ப்போம்.